சோனாக்குருவி அந்த காட்டுக்கு அப்புறம் புதுசா வந்திருந்தது. இந்த காடு ரொம்பவும் அமைதியா இருக்கு, அதனால நான் இங்கேயே தங்குறதா முடிவு பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே இந்த காட்டுல செஞ்சுக்கிட்ட இந்த போண்டா வியாபாரத்தையும் இந்த காட்டையும் செய்ய போறேன். இப்படி நினைச்ச சோனாக்குருவி பிறகு மறுநாளே இந்த காட்டுல தன்னோட போண்டா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருச்சு. சோனாவோட கடையில ஆரம்பத்துல வியாபாரம் கொஞ்சம் மந்தமா தான் இருந்துச்சு. ஆனா நாட்கள் ஆக ஆக சோனாக்குருவியோட போண்டா கடையில வியாபாரம் ரொம்பவும் நல்லா நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு சோனாக்குருவி தயார் பண்ற போண்டாவும் ருசியான தேங்காய் சட்னியும் தான் காரணம். ஆரம்பத்துல ஒரு சின்ன கூட்டுல வாங்கி வந்த சோனாக்குருவி இப்ப நிறைய வருமானம் வந்ததால தனக்குன்னு ஒரு சின்ன வீட்டை கட்டி அதுல வாழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் கோரிக்காக சோனாக்குருவியோட கடைக்கு வந்துச்சு. சோனா, எனக்கு ஒரு பிளேட் போண்டா கொடு. இந்த போண்டாவுக்கு நாளைக்கு பணம் கொடுக்கறேன். கோரியக்கா, இந்த போண்டாவுக்கு நாளைக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா ஏற்கனவே வச்சிருக்க பாக்கி எல்லாம் எப்ப கொடுக்க போறீங்க? சோனா, நான் தான் இப்ப சாப்பிடுற போண்டாவுக்கு நாளைக்கே பணம் கொடுக்கறேன்னு சொல்றேன்ல. நீங்க ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போறீங்க, ஆனா பணம் கொடுக்கறதும் இல்ல. அது இப்ப மொத்தமா சேர்ந்து 300 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குங்க. நான் உங்களுக்கு இப்ப கடன் கொடுக்கறதா இல்ல. என்ன சோனா, போண்டா கடை போட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறதால உனக்கு திமிர் வந்துருச்சா? இதே மாதிரி போண்டா கடை என்னாலையும் போட முடியும். அத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. கோரியக்கா, கடை யார் வேணாலும் போடலாம், ஆனா வியாபாரம் ஆகணும், அதுதான் முக்கியம். சோனாக்குருவி இப்படி சொன்ன உடனே கோரிக்காவுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படின்னா நான் கடை போட்டா வியாபாரம் ஆகாதுன்னு சொல்றியா? அதை எப்படி நான் சொல்ல முடியும்? நீங்க முதல்ல கடையை போடுங்க, வியாபாரம் ஆகுதா இல்லையான்னு தன்னாலே தெரியும். காலுஜி, நாளையில இருந்து நானும் ஒரு போண்டா கடை போட போறேன். நம்ம காட்டுக்கு வெறும் கைய வீசிக்கிட்டு வந்த அந்த சோனா குருவி போண்டா வித்தே ஒரு பெரிய வீடு கட்டிடுச்சு. கோரி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சோனா குருவியோட கடையில விற்கிற போண்டாவும் அந்த சட்னியும் அவ்வளவு ருசியா இருக்கும். அந்த குருவி கடையில இவ்வளவு வியாபாரம் ஆகிறதுக்கு காரணமே அந்த போண்டாவோட சுவைதான். அதே மாதிரி ருசியோட உன்னால போண்டா தயார் பண்ண முடியுமா? அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. நான் நினைச்சா நாளைக்கே கடை போடுவேன். நீங்க வேணா பாருங்க. நான் கடை போட்டதுக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் என் கடைக்கு தான் வருவாங்களே தவிர அந்த சோனா குருவியோட கடைக்கு போக மாட்டாங்க. ஏன், ஏதாவது மந்திரம் வைக்க போறியா? மந்திரம் இல்ல காலுஜி, ருசி. நான் தயார் பண்ற போண்டாவோட ருசி எல்லாரையும் கவர்ந்து இழுக்க போகுது. இப்படி சொன்ன கோரிக்காக பிறகு மறுநாளே சோனா குருவி கடைக்கு பக்கத்துலயே ஒரு போண்டா கடை ஆரம்பிச்சிருச்சு. போண்டா போண்டா, சூடான போண்டா, சுவையான போண்டா. அன்னைக்கு காலையில இருந்து கோரிக்காவும் இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அந்த வழியா வர பறவைகள் எல்லாம் நேரா சோனா கடைக்கு போய் போண்டா சாப்பிட்டாங்களே தவிர கோரிக்காவு கடைக்கு யாருமே வரல. சோனா குருவி கடையில நடக்கிற வியாபாரத்தை பார்த்த கோரிக்காகத்துக்கு வயிற்றுச்சலா இருந்துச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவி கோரிக்காகத்துக்கிட்ட இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. கோரியக்கா, நீங்க இங்க கடை போட்டதா என்ன தப்பும் இல்ல, ஆனா என்ன மாதிரியே போண்டா கடை போட்டதுதான் தப்பு. நீங்க சமோசா கடை போட்டு இருக்கலாம், இல்லனா வேற ஏதாவது கடை போடலாம். அப்படி போட்டீங்கன்னா தினமும் என்கிட்ட போண்டா சாப்பிடுற கஸ்டமர் எல்லாம் ஒரு நாள் வித்தியாசமா சாப்பிடுவோன்னு உங்ககிட்ட வருவாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சுன்னா பிறகு உங்களுக்கும் வியாபாரம் நடக்கும், எனக்கும் வியாபாரம் நடக்கும். ஏய் சோனா, பரம்பரை பரம்பரையா இந்த காட்டிலே வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு நேத்து வந்த நீ ஐடியா சொல்றியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. எப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு கோவமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா படுத்திருக்கீங்க. நான் போண்டா கடை போட்டுட்டு சோனா குருவி கிட்ட அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கோரி, ஏன் கோபமா இருக்க? உன்னோட கடையில போண்டா வியாபாரம் ஆச்சா இல்லையா? காலையில ஓபன் பண்ண கடை இப்ப மத்தியானம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பிளேட் போண்டா கூட விக்கல. கவலைப்படாத கோரி, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நானே வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க வரவே வேண்டாம். நீங்க வந்து ஓசியில போண்டாவை திங்கிறதுக்கு வியாபாரம் நடக்காமலேயே இருக்கலாம். கோரி, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எதுக்காக இங்க வந்த? காலுஜி, வியாபாரம் நடக்காட்டி கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா அந்த சோனா குருவி என்ன பார்த்து பரிதாபப்பட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதான் என்னால தாங்க முடியல. காலுஜி, அந்த சோனா குருவியோட கடையை எப்படியாவது அங்க இருந்து காலி பண்ணி ஆகணும். உங்களால முடியுமா முடியாதா? கோரி, உன்னோட கடையில வியாபாரம் நடக்கணுங்கிறதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். இதோ இப்பவே வரேன், அந்த சோனா குருவியோட கடையை காலி பண்ணிடுறேன். இப்படி சொன்ன காலுக்காக பிறகு கோரிக்காவது கூட பறந்து போச்சு. சோனா, உன்னோட கடையை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. இந்த ஏரியாவுல ஒரே ஒரு கடை தான் இருக்கணும். அந்த கடையும் என்னோட மனைவியோட தான் இருக்கணும்.
காயண்ணா, நான் ஒன்னும் உங்க மனைவியை நீ கடை போட வேண்டாம்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்காக நீங்க என்ன காலி பண்ண சொல்றீங்க? இங்க பாரு சோனா, உன்னோட கடை இங்க இருக்கிற வரைக்கும் எங்க கடையில வியாபாரம் நடக்காது. அதுக்காக தான் உன்னை காலி பண்ண சொல்றோம். காலண்ணா, நல்ல பொருட்களை தயார் பண்ற திறமையும் மத்தவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணமும் இல்லாதவங்க எங்க கடை போட்டாலும் கண்டிப்பா வியாபாரம் நடக்கும். சோனா, நீ சொன்ன 2 குணமுமே உனக்கு இருக்கு. அதனாலதான் உன்னை இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்றோம். நீ இங்க இருந்து போய் எங்க வேணாலும் கடை போட்டுக்க, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா உன் கடை இங்க இருக்க கூடாது. காலுக்காம இப்படி சொன்ன உடனே சோனா குருவி தன்னுடைய கடையை தள்ளிக்கிட்டு அங்கெல்லாம் நகர்ந்து போயிடுச்சு. இப்படி தள்ளிக்கிட்டு போன சோனா குருவி தன்னுடைய கடையை இப்ப அந்த காட்டோட இன்னொரு பகுதிக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனா சோனா குருவியோட கடை இடமானது தெரியாத பறவைகள் பழையபடி இதே இடத்துக்கு வந்தாங்க. கோரி, சோனா குருவி இன்னைக்கு கடை போடலையா? நான் போண்டா சாப்பிடலாம்னு வந்தேன். ஏன், நான் என்னோட கடையில என்ன மைசூர் பாக்கா வித்துக்கிட்டு இருக்கேன்? நானும் போண்டா தானே விக்கிறேன். இத சாப்பிட்டுட்டு போ. கோவப்படாத கோரி, சோனா குருவி இன்னைக்கு எதுக்காக கடை போடல? சோனா குருவி இதுக்கப்புறம் இங்க கடை போடாது. அது கடையை காலி பண்ணிக்கிட்டு வேற காட்டுக்கு போயிடுச்சு. நீ இன்னைக்கு என்னோட போண்டாவை சாப்பிட்டு பாரு. நல்லா இல்லைன்னா நீ பணமே கொடுக்க வேண்டாம். சரி, ஒரு பிளேட் போண்டா கொடு. கோரிக்காயம் கொடுத்த போண்டாவை ஒரு வாய் சாப்பிட்டு தாக்கிரி இப்படி பேச ஆரம்பிச்சது. போண்டா இது ஒரே புளிப்பு, சட்னி ஒரே காரம், வாயில வைக்க முடியல. இதை என்னால சாப்பிட முடியாது. நீ ஏன் வச்சுக்கோ. என்னது, நானே வச்சுக்கணுமா? கொடுத்த போண்டாவை எச்சி பண்ணி சாப்பிட்டுட்டு இப்ப அதை என்கிட்டயே திருப்பி கொடுக்கறியா? இங்க பாரு, மரியாதையா போண்டாக்குள்ள காசை கொடுத்துட்டு போ. என்னது, காசு கொடுக்கணுமா? நீதான் சொன்ன போண்டா நல்லா இல்லன்னா காசு கொடுக்க வேண்டாம்னு. உண்மையிலேயே நீ கொடுத்த போண்டா நல்லாவே இல்ல. பொய், சுத்த பொய். நான் அப்படி சொல்லவே இல்ல. இப்ப நீ காசு கொடுக்கலன்னா இங்க இருந்து போகவே முடியாது. கோரிக்காயம் கோயமா இப்படி சொல்லவே தார வழி இல்லாத தாட்டி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சோனா குருவியோட கடை தார வரைக்கும் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால என்ன பண்றதுன்னு சோனா குருவி கடைக்கு போய் மறுபடியும் போண்டா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சோனா, கோரி இலவசமா கொடுத்தா கூட யாரும் அங்க போய் சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. ஒரு நாள் கோரியாக கிட்ட அப்பவே சொன்னேன், நீங்க போண்டா கடை போடாம வேற ஏதாவது கடை போடுங்கன்னு. அவங்கதான் கேட்கவே இல்ல. காலுஜி, அந்த சோனா குருவியை இந்த இடத்தை விட்டு விரட்டியும் எனக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணலாம்? கோரி, நீ சோனா குருவியை இந்த காட்டுல இருந்தே விரட்டி விட்டா கூட நம்ம காட்டுல உள்ள பறவைகள் போண்டா சாப்பிடணும்னா அது எங்க கடை போட்டிருக்கோ அங்கதான் போவாங்க. காலுஜி, நம்ம போண்டா வியாபாரமாக வேற வழியே இல்லையா? கோரி, நான் சொல்றத பொறுமையா கேளு. எப்பவுமே நாம அடுத்தவங்களை பார்த்து அதே மாதிரி ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் செய்யணும். நீ என்னைக்காவது எனக்கு சூப்பு வச்சு கொடுப்ப பாரு, அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, போண்டா கடையை எடுத்துட்டு நீ சூப்பு கடையை போடு, உனக்கு கண்டிப்பா வியாபாரம் ஆகும். அதே மாதிரி சோனா குருவி கிட்ட போய் அதையும் மறுபடி இங்கேயே வந்து கடை போட்டுக்க சொல்லு. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போற சமயத்துல கோரிக்காக சோனா குருவியோட கடையை பார்த்து வந்துச்சு. அந்த சமயத்துல நிறைய பறவைகள் அங்க போண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி சொன்னது உண்மைதான் போல இருக்கு. நாம இந்த சோனா குருவியை பக்கத்து காட்டுக்கே விரட்டி விட்டா கூட இந்த பறவைகள் அங்க போய் போண்டா சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்களே தவிர நம்ம கடைக்கு வரவே மாட்டாங்க. பேசாம நம்ம சோனா குருவி கூட சமாதானமா போயிடுவோம். சோனா, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். எனக்கு இனிமே போண்டா கடை வைக்கிற ஐடியாவே இல்ல. நான் சூப்பு கடை வைக்க போறேன். அதனால தயவு செஞ்சு நீயும் உன்னோட கடையை பழையபடி அங்கேயே கொண்டு வந்துரு. நீ போண்டா வியாபாரம் பண்ணு, நான் சூப்பு வியாபாரம் பண்றேன். யாருக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்கும்னு இருக்கோ அப்படியே நடக்கட்டும். கோரியக்கா, நான் இதேதான் அப்ப சொன்னேன், ஆனா நீங்க கேட்கல. இருந்தாலும் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டத நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பிறகு மறுநாள்ல இருந்து சோனா குருவியும் கோரிக்காவும் பக்கத்து பக்கத்துல கடை போட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 2 பேர் கடையிலுமே நல்லா வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சது. இப்ப எல்லாம் சோனா குருவிய கோரிக்காவும் எதிரியா நினைக்கிறது இல்ல, தன்னோட தோழியா நினைச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது.